ஒருத்தன் பழத்தை பிழிஞ்சு கையாலே பிழிஞ்சு ஜூஸாக குடிச்சுட்டு இருக்கான். வாவ், ரொம்ப நல்லா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்க்குற வ்ளாக் வந்து சண்டே அன்றைக்கி நான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ தான். ஸோ வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க, குட்டீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ கலகலன்னு இருக்குது. இந்த வ்ளாகில் இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் கலட்டாஸ் ப்ளஸ் வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்கின் கேர் ரொட்டீன், இந்த மாதிரி தான் இந்த வ்ளாக் வந்து இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போகிற வ்ளாக்லாம் நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணுற ஸ்கின் கேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக தான் இருக்கும். ஸோ நான் வீட்டில் ரெடி பண்ணுற ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், ஃபேஷியல் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஹோம்மேட் தான் போடுவேன். எனக்கு கீழே வர கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்க, வெளியில் போகிறவங்க, இல்லை எனக்கு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும், இந்த மாதிரி மெனக்கெட்டு ஹோம்மேடாக ரெடி பண்ணிலாம் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை, நம்ம வந்து டே டு டே டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோடு சேர்த்து சூப்பரான ஒரு ஃபேஷியல் கிட்டும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. அண்ட் வந்து அந்த மொஜிட்டோஸ் அந்த கலர் அண்ட் வந்து அது லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பர்பிள் கலர்லாம் கூட இருக்குது. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா டார்க் ரெட் இருக்குது. ஸோ இது மேங்கோ அப்படின்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து அந்த பர்பிள் கலர் இருக்கிறது வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேக்கிங்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் இல்லை சம்திங் லிப் க்ளாஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம கேர் பண்ணுற மாதிரி போடணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லிப் பாம் டைப்பில் இருக்கிற இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி சுகர் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் மட்டும் அப்படி தாங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து ரிவ்யூ கொடுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறது, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு செட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது. எடுக்க முடியல. ஸோ இது வந்து லிப் பாம், பட் நம்ம லிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலராகவும் எடுத்து கொடுக்கும். ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது. நல்ல வாசனை. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே இந்த கலருக்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கையில் போட்டுப்போம். நல்ல வாசனைங்க, சூப்பராக இருக்குது. வாவ், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த லிப் பாமோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பேக்கில் இருந்தால் போதும். ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்ம லிப் வந்து ஆக்சுவலாக ஒரு தடவை யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து காஜல் வந்து சேம் சுகர் பிராண்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நான் காட்டின ரெண்டுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. அண்ட் இந்த காஜல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரீசன்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணுற காஜல். ஸோ நான் வீடியோக்காக பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதுக்கப்புறம் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பியூட்டி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்ப்போம். அதில் நமக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமே யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சது அந்த சுகர் பிராண்டில் எல்லாமே நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த லிப் பாம் அண்ட் வந்து இந்த காஜல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. காஜல்லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா மார்னிங் நான் போட்டேன் அப்படின்னா நல்லா நைட்டு வரைக்குமே கொஞ்சம் கூட கீழெலாம் அந்த ஸ்மஜ் ஆகாமல் ரொம்ப நல்லா இருந்தது. வாவ், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பொட்டு போட்டிருக்கேன், இந்த பக்கம் போடலை. ஸோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து மிரர் பார்த்து போட்டால் நமக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து ஃபோன் பார்த்து போகிறதுல எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை.
எனவே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற காஜல் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் பிராண்ட் வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சுகரில் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சில பேர் அழகாக வந்து அந்த மேலே இருக்கிற இடத்துல போடுவாங்க. பட் நான் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா போட்ட தடையுமே இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக தனித்தனியாக வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடும். எனக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. என் சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா அழகாக போடுவாள் அந்த மாதிரி. நல்லாயிருக்கு. ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சுவலாக இது நான் ரொம்ப நல்லா வாங்கணும்னு யோசிச்சுட்டு வாங்கினது தான். நான் புதுசாக தான் வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதில்லை. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கலாம், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்கப்புக்காக பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ எதில் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்டோ க்ரீம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ என்னடா இந்தளவுக்கு போயிட்டுருக்கு, இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 2 ஷேட் இருக்குது. அந்த பிங்க் கலர் இருக்குது, அண்ட் வந்து சில்வர் கலர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்து சில்வர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பேக்கிங்கே அவ்வளோ, அந்த பேக்கே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கணும் அப்படின்னா, நல்ல வந்து க்ளோவாக இருக்கணும்னா இந்த க்ரீம் ட்ரை பண்ணலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து க்ரீம் போடணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். பட் நமக்கு ப்ரைமரில் போட்டால் வந்து பிம்பிள்ஸ்லாம் வருது, வேலைக்கு ஆகாது. ஸோ எனக்கு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஷைனாக இருந்தால் போதும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருந்தால் போதும். அது கொஞ்சம் அந்த க்ரீமுக்கு முன்னாடி இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே வந்து அந்த ரோஸ் கலர் இருந்துச்சு. ஸோ இது வந்து சில்வர், அந்த பிங்க் கலர் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிங்க் ஷேடு வந்து சூட் ஆகும் அப்படின்னா பிங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பிங்க் யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் அந்த ஓவர் மேக்கப் போட்டிருக்க மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே அதனால் அந்த. ஸோ இது வந்து சில்வர் கலர் போட்டு பார்க்கலாம். வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஓகே, பட் இந்த இடம் வந்து நல்ல ஷைனியாக தெரியுது. எங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டார்க்காக இருக்குமோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு பக்கம் போட்டிருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மாதிரியான ஆயில் ஸ்கின்னு தான். ஸோ இங்கே மட்டும் சீக்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த க்ரீம் வந்து ஸ்டோ க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எனக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த பக்கமும் யூஸ் பண்ணிடலாம். ஒரு பக்கம் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு க்ளோவாக தெரியணுமோ இங்கே அண்ட் லைட்டாக இங்கே, ஸோ இந்த இடம்லாம் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த ஃபேஸஸ் கனடாவோட 3-in-1 ஃபவுண்டேஷன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே அந்த க்ரீம் மாதிரியே இருக்கும், ஃபேஸ் க்ரீம் மாதிரியே இருக்கும். நம்ம ரெகுலராக வந்து ஃபவுண்டேஷன் ப்ரைமர் யூஸ் பண்ணி, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி, மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன்லாம் போட்டோம்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை வந்து அக்கேஷனல் ஏதாவது நம்ம வந்து ஸ்பெஷலான ஒரு லுக்கு தெரியணும் அப்படின்னா க்ரீம் தாண்டி ஒரு கொஞ்சம் நேரமாவது ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஒரு அந்த 3-in-1 ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஈவனாக பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சாக அந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் ஒன் ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேஷியல் கிட் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம்.
தெரியலையம்மா, பண்ணலாம் இல்லாமலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது, ஸோ நிறைய லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி இது வாங்கினேன். ஸோ என்னோடய கால் வந்து கேர் பண்ணி ரொம்ப நல்லாகுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமாக இருக்கும். ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி பார்க்கலான்றதுக்காக இந்த மாஸ்க் வந்து வாங்கினேன். இது கால் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம வந்து நல்லா ஊற வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து போட்டுட்டு நம்ம எழுந்துலாம் போகக்கூடாது. கம்ப்ளீட்டாக அது நல்லா ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். ஸோ கீழே ரிவ்யூவும் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுவும் நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கால்லாம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாகவே இல்லை அப்படின்னா இந்த ஃபுட் மாஸ்க் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் கீழே நிறைய நல்ல ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த க்ரீம் கலர் வந்து நல்லா ஒரு சாண்டில் கலரில் இருக்குது. இது ஸ்டெப் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6 and 5 பேக்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். பட் நல்ல வேலை அந்த மாதிரி அதிகமாக இல்லை, ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்க்ரப். நம்ம எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணணுமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அழுத்தி மசாஜ் மாதிரி வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம அப்போ போட்ட அந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா இன்னும் கிட்ட வந்து ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். எனவே அந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து போயிடும், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த லிப் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் மிஸ் பண்ணாமல் வாங்குங்க. இந்த பிராண்டில் லிங்க் இருக்குது. வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் டவல் வச்சுட்டு நல்லா வந்து துடைச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். வாவ், நல்லா வந்து பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இது ஆக்டிவேட்டர் அப்படின்னு போட்டிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெல் டைப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜெல் மாதிரியே தான் இருக்குது. இதையும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பேக்லேயே கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக ஒரு 2 or 3 minutes நல்லா மசாஜ் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுடணும். ஸோ கொஞ்சம் காய விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்க்ரப் வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈர டவல்லாம் வச்சு க்ளீன் பண்ணாமல் அதை அப்படியே லைட்டாக காய விட்டுட்டு, ஸோ அந்த ஆக்டிவேட்டர் அந்த ஜெல்லை வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் க்ரீம் வந்து 3rd ஸ்டெப் போகணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் கொடுத்துருக்கிற மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணோம்னா இன்னும் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும். நல்ல வாசனையாக அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. யூஸ் பண்ணும்போதே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. இது வந்து மசாஜ் க்ரீம் தான் நான் சொன்ன மாதிரி. இதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காஞ்சதும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த ஃபேஸ்க்கும் இப்போயுமே வந்து அவ்வளோ நல்ல வித்தியாசம். இன்னும் வந்து மோஸ்ட்லி ஃபேஷியல்லாம் ஒரு நாள் விட்டு மறுநாள் பார்த்தா இன்னும் ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். ஸோ என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபேஷியல் கிட்டு லோட்டஸில் இந்த கோல்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா ஷுவராக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்குது, என்ன பேக் போட்டாலும் வந்து அந்தளவுக்கு ஒரு பிரைட்னஸ் க்ளோ இல்லை அப்படின்னா ஷுவராக இந்த கிட் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்.
இப்போது அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து லைவில் இருக்குது 6th-லேருந்து 10th செப்டம்பர் வரைக்கும். கெட் மினிமம் 50% ஆஃபர் அண்ட் எக்ஸ்ட்ரா அப் டு 5% ஆஃபர் அண்ட் இன்னும் ஸ்பெஷலாக 10% கேஷ்பேக் இருக்குது ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ இந்த ஆஃபர் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்ககிட்ட காட்டினேன் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு அது வேணும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து எப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாவ், ஸ்கின் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த ஃபேஷியல் கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்துங்க. கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது எல்லாருமே வந்து கீழே வந்துட்டவங்க வந்துட்டு பேசிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக பிரணவோடையுமே தினமும் நான் ஈவினிங் வந்து கீழே வந்து ஒரு ½ அன் ஹவராவது விளையாடிட்டு அழைச்சிட்டு போவேன். மோஸ்ட்லி வந்து நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்மளோட குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியம். அவங்க அவ்வளோ நம்மக்கிட்ட வந்து க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம நிறையா அவங்கக்கிட்ட பேச முடியும். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நம்ம கீழே இப்படி வரும்போது விளையாடும் போதும் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் பக்கத்துலேயே நின்று நானும் வரேம்மா நானும் விளையாடுறேன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ விடாமல் நானும் நிக்கிலும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வம்பு எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ வீட்டில் வந்து நம்ம மட்டும் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது இன்னும் வந்து ஜாலி தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி எப்போவுமே சவுண்டாக கலகலன்னு அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு இப்படி இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுபோல் வந்து நமக்கு கிடைச்சவங்களும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் அதே மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்னும் வந்து ஒரு டபுள் ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இடமும் வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அப்படி தான் இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு போச்சு. ஸோ அப்பா கூடயும் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. நாங்களும் எல்லோரும் வந்து சேர்ந்துருந்தோம். இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண அந்த பியூட்டி ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அடுத்த சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog மீட் பண்ணலாம்.